இந்த அறநிலையத்துறை கோவிலை இவங்க கையில் இருந்தால் என்ன ஆகும், அதுவே தனியார் கையில் இருந்தால் என்ன ஆகும். நான் தமிழ்நாட்டில் 100க்கு மேற்பட்ட கோவில்களுக்கு போய்த்தான் அந்த அமைப்பே ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தா நம்ம இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில்னு இருக்குது. ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயில் உண்டு. இது இதில் திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்குது. இப்போ தென்காசி. அங்கே அந்த கிருஷ்ணன் கோவிலில் வயல்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒன்று இருக்குது. நஞ்ச வயல்லே ஆஞ்சநேயர் கோவில். அது 2003க்கு முன்னாடி அறநிலைத்துறை கையகப்படுத்தியது, அபகரித்தது சரியான வார்த்தை. அவர் கையகப்படுத்திய பிறகு டிபார்ட்மெண்டலி வழக்கு தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு வரப்போய் அந்த பரம்பரை தர்மகர்த்தாக்கள் தங்களை மீண்டும் தர்மகர்த்தாவாக சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு நான் போனது 19லே போயிருந்தேன்னா. அப்போது நீங்கள் கோவிலுக்கு வரணுன்னாங்க. கோவிலுக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு எங்கள்கிட்ட நிர்வாகம் வந்த பிறகு 3 வருஷத்தில் 3,10,00,000 டெபாசிட் இருக்குது. ஆனால் உற்சவம் நடத்துறதுக்கு அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஆண்டுக்கு 25 லட்சம் வருது, 8%.